ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்றார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மையான இடம்னு. எதுல முதன்மை? ஊழல் செய்வதிலே முதன்மை, கடன் வாங்குவதிலே. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடங்க. திருவாரூர்லாம் அவர் சொந்த ஊருங்கிறாரு, உங்களை எல்லாம் கடங்காரன் ஆக்கிட்டார். எல்லாத்தையும் நாம தாங்க கட்ட வேணும். ஏதோ வந்தோம் கேட்டோம் சிரிச்சோம் போன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பணத்தை எல்லாம் அவர் வாங்கின கடனை நாம தான் திருப்பி செலுத்த வேணும், வேற வழி இல்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வேணுமா? அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா விற்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? சந்து பொந்து வீதி எல்லாம் விற்குது. இந்த கஞ்சா ஆசாமிகள் பல குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. கஞ்சா அடிச்சுட்டு அவன் என்ன செய்யணும் தெரியலன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. ஆக இதையெல்லாம் தடுக்க துப்பில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். அதே போல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களிடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வரிச்சுமை அதிகமாயிடுச்சு. வரிச்சுமை அதிகமாயிட்டுது. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்ந்துட்டுது. இதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து பொதுமக்களை விடுவிக்கின்ற விதமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கியிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்ப தலைவியின் பெயரிலே 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலை இல்லாமல் பிரிட்ஜ் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம் பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும்.